குபேரன் டிவி என்ற காணொளியின் மூலம் உங்களை காண்பதிலே பெரும் மகிழ்ச்சி. இந்த வாரம் 25/8/2025 31/8/2025 வரை ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எப்படி ராசி பலன் இருப்பது என்பதை காணப்போகிறோம். வணக்கம் கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் 2ஆம் இடத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய பயணம் சந்திரனுக்கு உத்தர நட்சத்திரத்திலிருந்து அனுஷ நட்சத்திரம் வரைக்கும் விருச்சிக ராசி வரைக்கும் போகிறார். ஸோ 2, 3, 5 அப்படிங்கிற இடத்துக்கு போகிறதெல்லாம் உங்களுக்கு நல்லது ஒரு பலனை தருமா அப்படின்னா, முதல் 2 நாளைக்கு கொஞ்சம் காசு போகிற மாதிரி இருந்து அப்புறம் காசு வரா மாதிரி வந்து அப்புறம் உடம்புல படுத்துகிற மாதிரி வந்து காரியத்தடை ஏற்படுத்தும். இதுதான் இந்த வாரத்தில் இருக்குது. ஆனால் தீர்மானமான பலன்கள் அப்படின்னு போய் பார்க்கும்போது 2ஆம் இடத்திலே சூரியன் அமர்ந்து கேதுவுடன் உட்கார்ந்துருக்கிறது ஸ்டாண்டர்டாக உட்கார்ந்துருக்கிறார். இந்த மாதம் ஃபுல்லாக இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி அமர்வதனாலே மனக்கவலை குடும்பத்திலே கொண்டு வந்து சேர்த்து விடுவார். குடும்பத்தில் ஏதோ ஒரு உடல் உபாதைகள், அந்த உபாதைகளை தீர்ப்பது எப்படிங்கிற கால்குலேஷன்ஸ். பணம் தனம் ஏற்கனவே சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே அமர்ந்ததுனால பணத்தை பற்றி கவலைகள் இருக்காது. கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக கொஞ்சம் பிரயாணங்கள், சிறு சிறு பிரயாணங்கள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடியதாக புதன் அமைத்து கொடுத்துவிடும். 12ஆம் இடத்துக்குரிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் செலவுகளை வைப்பார். முக்கியமாக செலவு மருத்துவ செலவு. ராசியின் 3ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல செவ்வாய் நல்லபடியாக அமர்ந்தனால பண வரவை கொண்டு வந்து விடுவார். இந்த செவ்வாயின் தாக்கத்தினாலே உங்களுக்கு பண வரவு கன்ஃபார்மாக இருக்கும். 10ஆம் இடத்துக்குரிய தொழில் ஸ்தானத்துக்குரியனால் தொழில் மூலியமாக வரக்கூடிய பணவரவு, பூர்வ புண்ணிய கர்மத்தின் மூலியமாக வரக்கூடிய பணவரவு, பூர்வீக சொத்துக்களினால் வரக்கூடிய பணவரவு, இப்படி பணவரவு உண்டு. இந்த பணவரவுக்கு வியாபாரத்தின் மூலியமாக வருவது, முக்கியமாக இந்த உணவு தொழில், பத்திரிகை, அரசியல், இதிலே எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் பணவரவு கொஞ்சம் கூடுதலாக வரும். இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அமைவதற்கு நல்ல முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். என்ன மாதிரி முயற்சி? இந்த வாரத்தில் இந்த செவ்வாய் ரிலேட்டடாக அங்காரக ஜெயந்தின்னு இருக்குது. 25 ஆகஸ்ட் அன்னைக்கு செவ்வாயின் பிறந்த நாள் அப்படின்னு வைத்துக்கலாம். அன்றைய நாளிலே அரளிப்பூ மாலையை தொடுத்து கொண்டு முருகனுக்கு சார்த்தி அவரை வழிபட்டு, எனக்கு செல்வ முத்துக்குமரா என்னுடைய வாழ்க்கையிலே வளம் தான் அப்படின்னு வேண்டிக் கொள்ளலாம். ட்ரீம் ஹவுஸ் அப்படிங்கிற கனவு இல்லத்தை நனவாக்கித்தா அப்படின்னு கேட்கலாம். நான் வைஷ்ணவர் அப்படின்னா நரசிம்ம பெருமாளுக்கு இதை செய்யலாம். நரசிம்மமூர்த்தி கிட்ட போய் எனக்குடைய கடன்களை எல்லாம் கழித்து லக்ஷ்மி கடாட்சத்தை எனக்கு எப்பவும் தா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் நல்லதாக நடக்கும். விநாயகப் பெருமானுக்கும் 27 ஆகஸ்ட் அன்னைக்கு பர்த்டே. அதனால் அன்றைய நாளிலே அவருக்கு தேங்காயின் மூலியமாக மாலை செய்து 16 தேங்காய் அழகாக மாலையாக கட்டி ஷோடச மாலைன்னு சொல்லுவார், அதை அவருக்கு சமர்ப்பித்து விட்டு, என்னுடைய வாழ்க்கையிலே விக்னமே இருக்கக்கூடாது, எந்த விதத்திலும் கஷ்டமே இருக்கக்கூடாது, எனக்கு கஷ்டமில்லாத பெருவாழ்வு வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு தேங்காய், சூர தேங்காய் கொஞ்சம் எடுத்து உடைச்சிட்டு அருகம்புல் மாலையை சார்த்தி விட்டு நெய் விளக்கு ஒன்று ஏற்றிவிட்டு அவரை வணங்கி வரும்போது உங்கள் வாழ்க்கையிலே நல்ல மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கும். 4-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் கூடுதல் சிறப்பை தரும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.